guys, welcome back to our channel. So 3 வீக்ஸா நாங்க வீடியோவே போடல. எங்களை கொஞ்சமாச்சும் மிஸ் பண்ணீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, பேராசை போடுறோமோ? சரி, ஓகே. ஸோ நிவி, கடவுள் உன்கிட்ட வந்து உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன வரம் கேட்பேன்? என்ன பெருசா கேட்க போறேன்? எந்த கவலையுமே இல்லாம, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாம, டென்ஷன் இல்லாம ஒரு சின்ன வயசு வாழ்க்கை வாழ்ந்தோம் தெரியுமா? அந்த வாழ்க்கையை திரும்பி வாழ்ந்து பார்க்க ஒரு சான்ஸ் கேட்பேன். ஆனா இது பேராசைங்க, இது பேராசை. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம 2 பேரும் சின்ன வயசுல என்னெல்லாம் பண்ணோம்னு ரீகலெக்ட் பண்ணலாமா? பார்க்கலாமே. வெல்கம் டு 90s அண்ட் early 2K kids nostalgic moments. நிவி, உனக்கு உன் ஸ்கூல் டேஸ்ல என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு? எனக்கு நம்மலாம் முதல்ல காலையில 8 மணிக்கு எழுந்திரிச்சோம் அப்படின்னு இருக்கு. இப்ப காலையில 8 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நினைச்சாலே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. 8 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகி சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கரெக்டா டைமுக்கு அங்க போனோம் தெரியுமா? அதுவே அவ்வளவு பெரிய டாஸ்க் நம்ம ஈஸியா பண்ணி முடிச்சோமே அப்படிங்கறத இந்த நம்ப தான் இந்த நம்பலாம் இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் எவ்வளவுதான் ஒரு 10 hours தூங்கினா கூட அந்த தூக்கம் பத்த மாட்டேங்குது. அப்போ எவ்வளவு ப்ரொடக்டிவா நம்ம இருந்திருக்கோம். இந்த ஸ்கூல் டேஸ்ல நம்ம போய் ஓப்பனிங் டேட் அன்னைக்கு புக்ஸ் வாங்குவோம், ஷூஸ் வாங்குவோம், புது யூனிஃபார்ம், அதெல்லாம் போட்டு பார்க்க ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அதெல்லாம் உனக்கு இருந்துச்சா? எனக்கு நான்லாம் வந்து நெக்ஸ்ட் டே ஸ்கூல்னா அதுக்கு முன்னாடி நாளே யூனிஃபார்ம் அயன் பண்ணி வச்சிருவாங்க. சாக்ஸ், ஷூ, லஞ்ச் பேக்னு எல்லாத்தையும் செட்டா எடுத்து வச்சுட்டு எப்படா நாளைக்கு இதை நம்ம போடுவோன்றப்ப படிப்பியான்னு கேட்டா அது எனக்கு தெரியாது. பட் இதெல்லாம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டே போறோம் அப்படின்ற ஒரு ஜோஷ் வந்து எப்பயுமே இருக்கும். அது வந்து திரும்ப போய் நம்ம ரீலீவ் பண்ண வேண்டிய ஒரு மெமரி. எத்தனை பேருக்கு இந்த புது புக் வாங்கினோடனே அதை பார்க்கணும், அதோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்கூல்ல வந்து நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு முன்னாடியே புக்ஸ் அண்ட் நோட் புக்ஸ் கொடுப்பாங்க. அந்த புக்ஸை பார்க்கும் போதே அவ்வளவு அழகா நியூ ஃப்ரெஷ் பேஜஸா இருக்கும். அது வந்து ஒரு 2 மாசம் தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா கறி துணி மாதிரி ஆயிடும் இந்த புக்கெல்லாம். பிரவுன் ஷீட் போட்ட எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, பிரவுன் ஷீட் வந்து எனக்கு எங்க டாடி தான் போட்டு கொடுப்பாங்க. சோ எல்லா நோட் புக்குக்கும் நீட்டா பிரவுன் ஷீட் ஒட்டி பிடிச்ச லேபிள்ஸ். எனக்கு வந்து இந்த பார்பி அப்புறம் இந்த கார்ட்டூன் லேபிள்ஸ் எல்லாம் இருக்கும். எனக்கு அதுதான் வேணும், எனக்கு நார்மல் லேபிள்லாம் வேண்டாம், அதை போட்டாதான் நான் படிப்பேன்லாம் நான் சொல்லி அடம் முடிச்சிருக்கேன். நிறைய பேர் இந்த பைண்டிங் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க தெரியுமா? அது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பைண்ட் பண்ணி புக்ஸ் அழகா எல்லாமே யூனிஃபார்மா இருக்கும். சோ அந்த மெமரிஸ் எனக்கு ஸ்கூல் டைம்ல இன்னொரு மெமரியும் இருக்கு. எங்க அப்பா ஆக்சுவலி இந்த பிரஸ் தான் வச்சிருந்தாங்க. சோ நிறைய நோட் புக்ஸ் நாங்க வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்பாவே நிறைய நோட் புக்ஸ் பண்ணுவாங்களா. சோ எனக்கு ஒரு மாதிரி வந்து ஜெலஸா இருக்கும். மத்தவங்க எல்லாம் வந்து கிளாஸ்மேட் நோட் புக்ஸ் அதெல்லாம் வாங்குவாங்க, எனக்கும் அது வேணும் அப்படின்னு நான் கேட்பேன். பட் இது வந்து ஆக்சுவலி எக்ஸ்பென்சிவ். அந்த பைண்டிங் நோட் வந்து ஆக்சுவலி எக்ஸ்பென்சிவ். ஆனா அப்போலாம் எனக்கு அது தெரியாது. எனக்கும் அந்த பொம்மை போட்ட நோட் தான்ப்பா வேணும்னு கேட்டு அதை வாங்குவேன். சோ அதெல்லாம் இப்ப ஞாபகம் வருது. எத்தனை பேர் இந்த ஸ்கூல் பேக் மூட்டை மாதிரி தூக்கிட்டு போயிருக்கோம். டைம் டேபிள்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஆனா அந்த டைம் டேபிளுக்கு சம்பந்தமே இல்லாம எல்லா புக்ஸையும் தூக்கி போட்டுட்டு வாரி போனாதான் எனக்கு அந்த ஒரு நிம்மதியே இருக்கும். ஆனா அவளுக்கு அப்படியே நான் ஆப்போசிட். எடுத்துட்டு வாங்க சொல்ற நோட் புக் கூட எடுத்துட்டு போக மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பேக் அழகா இருக்கா, வெயிட்லெஸ்ஸா இருக்கா, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அவ்வளோ இதெல்லாம் எனக்கு அப்ப கிடையாது. நான் எல்லா புக்ஸும் எடுத்து அதுக்கப்புறம் அண்ட் இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்கா? பேக வந்துட்டு ஃபுல்லா நம்ம கீழே இறக்கி விட்டுட்டு கீழே அந்த பேக் தூக்கும். அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது ஃபேஷன் ஃபேன்சியா இருக்கும். அது இப்ப பார்த்தா நல்லா புல்லிங் ஹோஸ் மாதிரி இருக்கு அப்படி யூஸ் பண்ணது. சே, நம்மளா இவ்வளவு கிரிஞ்சியா அப்ப வந்து இந்த டீசல் பேக் எல்லாம் அதுக்குன்னே ஸ்பெஷலா பண்ண மாதிரி இருக்கும். ஆனா இந்த பார்பி பேக்ஸ், டோரா பேக்ஸ் அப்பெல்லாம் அது அவ்வளோ கிரேஸ். அதுலயும் இந்த லாமினேட் பண்ணி பிங்க் கலர்ல பார்க்கவே அழகா இருக்கும். ஹானா மோண்டனா. ஆமா, பென்சில் பவுச்சஸ், அந்த பாக்ஸ் இதெல்லாம் வந்து இருந்தாலே நீங்க ரிச் கிட் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ்ல வந்து மாசா, ஆக்டிஃபிஸ் இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ரிச் கிட். நிறைய ஃபேன்சி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வரும்ல, அதெல்லாம் வச்சா கூட எனக்கு இந்த ரிச் கிட் ஃபீல் வரும். இந்த லிப்ஸ்டிக் மாதிரி இருக்க எரேசர்ஸ், அதுக்கப்புறம் இந்த பென்சில், லெட் பென்சில் எல்லாம் அதெல்லாமே வந்து இந்த நார்மல் நட்ராஜ், அப்சரால எல்லாம் எழுதுறத விட வந்துட்டு புவர் சைல்ட், அப்சரா வந்து ரிச் கிட். அதை விட ரிச் கிட்ஸ் பென்சில் யூஸ் பண்றவங்க, அந்த 0.5 mm 8 mm எல்லாம் யூஸ் பண்றவங்க ரிச் கிட்ஸ். அண்ட் ஹீரோ பென், அப்புறம் ட்ரைமேக்ஸ்ங்க. ட்ரைமேக்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா உங்ககிட்ட அவ்வளவு பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. உங்க பெண்ணை கேட்கறதுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. நான் வந்து அப்பெல்லாம் பென் அடிக்டா இருந்தேன். படிக்கிறோமோ இல்லையோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நான் பெண்ணா வாங்கி அடிக்கிட்டு இருப்பேன். யாரு எனக்கு வீட்டுக்கு வந்து காசு கொடுத்தாலும், பெரியவங்க எல்லாம் காசு கொடுப்பாங்க வீட்டுக்கு வந்தா, சோ அந்த காசெல்லாம் எடுத்துட்டு போய் பெண் வாங்கிடுவேன். இதே ஒரு வேலையா இருக்கும். ரஃப் நோட்ல கரெக்ஷன் பண்ணி விளையாடுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம்.
அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வந்து இந்த புக் எக்ஸிபிஷன்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? படிக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ் என் லைஃப்ல நான் படிச்சதா எனக்கு ஞாபகமே இல்ல. ஆனா அந்த பேஜ் ஷைனிங்கா இருக்குப்பா, எனக்கு இந்த புக் வேணும், அதுக்கு காசு அடம் பிடிச்சு வாங்கிட்டு போய் அந்த புக்கை வாங்கினாதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி எல்லார் வீட்லயும் ஒருத்தவங்க புக் விற்பாங்க, என்சைக்ளோபீடியா புக். அதை நம்ம அதுக்கப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி கூட பாத்துருக்க மாட்டோம். ஆனா அம்மா கிட்ட அடம் பிடிச்சு இந்த புக்கை வாங்குங்கம்மா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மா நம்ம பிட்டெல்லாம் போட்டிருப்போம். சோ இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்கேம். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கப்போ ஸ்கூல்ல நடந்த கோர் மெமரிஸ்ன்னு ஒண்ணு இருக்கும்ல, சோ அதை பத்தி கொஞ்ச நேரம் நம்ம பேசுவோம். சோ எனக்கு என்ன ஸ்கூல் அப்படின்னு எடுத்தோடனே இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மார்னிங் அசம்பிளின்னு ஒண்ணு இருக்கும். அந்த 8 AM போய் எல்லாரும் அந்த அசம்பிளில நிப்போம். அந்த அசம்பிளின்னு சொன்னாலே அது என்னன்னு எனக்கு தெரியல, ஒரு 4-5 பேராவது காலையில வந்தோடனே மயக்கம் போட்டு விழலனா அந்த டேவே எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகாது. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ. அது மட்டும் இல்ல, அந்த மயக்கம் போட்டு விழறவன் அவனோட எஃபர்ட்ஸ்லாம் அவன் அடிச்சு விழுவான். அதுக்கு சம்பந்தமே இல்லாம அவன் ஃப்ரெண்டு மேம் அவன் நார்மலாதான் இருப்பான்னு அவனை போய் தூக்கி பிடிச்சு இவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியில போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் ரூம்ல போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய நாடகங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் இது வரைக்கும் நான் பண்ணது இல்ல. பர்த்டே வந்தாலே செலிபிரிட்டி தான். இது நம்ம பர்த்டேவா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்டு பர்த்டேவா இருக்கலாம். ஃப்ரெண்டு பர்த்டேனா இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். அவங்க வந்து எல்லாருக்கும் ₹1 சாக்லேட் கொடுப்பாங்க, நம்மளுக்கு மட்டும் ₹5 சாக்லேட் கொடுப்பாங்களா, அவளுக்கு மட்டும் அந்த சாக்லேட் கொடுக்குறான்டான்னு எல்லாரும் பேசிக்குவாங்க. அது நம்மளுக்கு எப்படின்னா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், ஓகே நம்ம தான் ஸ்பெஷல் போல அப்படின்னு. அண்ட் அந்த ஃப்ரெண்டு கூட போய் மற்ற ஸ்டாஃப் ஹோல் ஸ்கூலுக்கு சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த ஃப்ரெண்டு நம்மள செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நம்மள ஹீரோயினா போட்ட மாதிரி ஒரு ஃபீல், நாங்க தான் மாஸ்னா நாங்க தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, இப்போ அதே பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, இல்ல அவங்க ஏதோ ஒரு ரீசன்னால அழுகுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கிளாஸ்க்குள்ள வரும்போது எதுக்கு அந்த பொண்ணு அழுகுறா அப்படின்னு கேட்கும்போது அந்த ரீசன் நமக்கு மட்டும் தான் தெரியும். அது நம்ம ஏந்திரிச்சு மொத்த கிளாஸ் முன்னாடி என் ஃப்ரெண்டு இதுக்குதான் அழுகுறா அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க, தனியா அம்மா மாசா இருக்கும். அதெல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் சொல்லும் போது இப்போ மாதிரி வந்து ஒரு தீம்டு பார்ட்டி, இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ் போடுறது அண்ட் கிஃப்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கே அவ்வளோ செலவு பண்றாங்க. அப்போலாம் அப்படி கிடையாது, சிம்பிளா முடிச்சிடுவாங்க. ஒரு கேக் பீஸ் இருக்கும், ஒரு சாக்லேட் இருக்கும், அப்புறம் என்ன வைப்பாங்க, மிக்சர் வைப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அதுவே வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். நம்மளுக்கும் சரி, நம்மள வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுவோம்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஃபீலிங் இருக்கும். அப்படியே ஜாலியா அவங்க முன்னாடி நம்ம கேக் கட் பண்றது. அண்ட் இந்த கேக்ஸ் எல்லாம் கார்ட்டூன் கேக்ஸ் இருக்கும். அப்போ வந்து எப்படின்னா அந்த டிரா பண்ணி வர கேக் தான். ஒரு நிமிஷம், கார்ட்டூன் இல்ல பொம்மை போட்ட கேக். சின்ன வயசுல பொம்மை போட்ட கேக் இருக்கும். எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கு, என்னோட 12th பர்த்டேக்கு வந்து பார்பி கேக் கட் பண்ணாங்க. பார்பி பொம்மையா இருக்கும் உள்ள, அந்த கேக்குள்ள பொம்மையா இருக்கும். அந்த கேக் கட் பண்ணி முடிச்சு அந்த பொம்மையை எடுத்து நம்ம விளையாடிக்கலாம். இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு தான் அது ஏஸ்தட்டிக், இந்த தீம்ல வேணும், தீம்டு பார்ட்டின்னு ஹோஸ்ட் பண்றாங்க. எங்களுக்கு எல்லாம் அப்ப எதுவுமே கிடையாது. அம்மா அப்பா வாங்குற அந்த பொம்மை அதேதான், அதுக்கு இந்த கலர் பேப்பர்ஸ் 4 கட்டி டெக்கரேஷன் பண்ணுவோம், அந்த மேண்டேட்டரி பலூன்ஸ். இதுதான் அந்த பிளாக் ஃபாரஸ்ட் டேஸ்ட் வருமாங்க. இப்ப ஃபாண்டன்ட் அது இதுன்றாங்க, ஆனா அந்த ஓஜி பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்கூல் கிரஷ்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்கூல் கிரஷோட மெமரிஸ். ஸ்கூல் கிரஷ்ன்னு சொல்லும் போது எனக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம வந்து அப்போதான் அந்த ஒரு இதெல்லாம் ஃபீலிங்ஸ் எல்லாம் வர டைம்ல, இது ரொம்ப பெரிய ஸ்டேஜுக்குலாம் போல. கிரஷ் ஒரு கியூட்டான அழகான விஷயம் தான், அது அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் வந்து அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு போய் அவங்கள பாக்குறது, அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நம்மளும் தேடி தேடி பண்றது. அண்ட் மெயினா இந்த ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டேக்கெல்லாம் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்றத போய் பாக்குறது. இந்த மாதிரி ஆக்சுவலி இந்த காலை படத்துல ஒரு சாங் வரும் தெரியுமா, எரிமலை கண்கள் 2 பனிமலை இதயம் 1, அந்த மாதிரி ரொம்ப கிரேசியா இன்னசென்ட்டா இருந்த ஒரு காலம் அது. அது வந்து மறக்கவே முடியாத ஒரு மெமரி. எனக்கு அவ்வளோலாம் இல்லைங்க, நான் ஒரு இன்னசென்ட் கிட்டா தான் இருந்தேன். ஏன்னா நான் பேசிக்கா கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் சின்னதுல இருந்து. அண்ட் இட் வாஸ் மோர் ஆஃப் அ கான்வென்ட் ஸ்கூல் மாதிரி தான். ஸோ அதனால எனக்கு இந்த கிரஷ், இந்த கோஎட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் வளர்ந்த ஒரு இன்னசென்ஸ் என்னன்னா, எனக்கு கேட்ட ஒரே கிரஷ் இந்த மயில் ரெக்கை இருக்கும் தெரியுமா, அந்த மயில் ரெக்கைய புக்குக்குள்ள வச்சு எத்தனை பேர் ஷார்ப்னர் தூளா போட்டு அது வளரும்னு நினைச்சு பார்த்து அதை உட்காந்து ஏமாந்துருக்கீங்களோ, அந்த அளவுக்கு தான் என்னோட, நான் 8th 9th படிக்கிற வரைக்கும் அவ்வளவுதான் என்னோட மெச்சூரிட்டி. இவங்க ஸ்டோன் ஏஜ்ல இருந்திருக்காங்க, அவ்வளவுதான் என்னோட மெச்சூரிட்டி. அண்ட் தென் லைக் அதுக்கப்புறம் ஸ்கூல் மெமரிஸ்ன்னு சொன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். ஐயோ ஆமா, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்லாம் எனக்கு அப்போ ரொம்ப டெரிஃபிக்கா இருக்கும். ஏன்னா
நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அதுவும் மேக்ஸ்ல எப்பயுமே அவுட் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. அதனால என்னோட ரிப்போர்ட் கார்டை வந்து என்னோட கிளாஸ் டீச்சர் கொடுக்க மாட்டாங்க, போய் பிரின்சிபல் ரூம்ல வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்களா. ஸோ அப்பெல்லாம் பயமாவே இருக்கும், என்ன சொல்லுவாங்க, வீட்டுல அடிப்பாங்களா திட்டுவாங்களான்னு. ஸோ அது அப்படியே போகும், அந்த டே ஃபுல்லா வந்து திட்டு வாங்கிக்கிட்டு. அந்த ஒரு நாளுக்கு மட்டும் டிவி கட் பண்ணிடுவாங்க, நமக்கு பிடிச்ச எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. அந்த 2 நாள் அதோட பயம் முன்னாடி நாள்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். இப்பதான் நமக்கு அது பேர் ஆங்ஸைட்டின்னு ஒண்ணு தெரியும். அப்போ அது என்ன பயம்னே தெரியாது. அண்ட் இப்ப இருக்க கிட்ஸ் எல்லாமே என்னன்னா லைக் ரொம்ப பேம்பர்டா இருக்காங்க. அண்ட் அவங்கள எப்படி சொல்றது, பேரண்ட்ஸ் வந்து அவங்களை எந்த விதத்துலயும் விட்டு கொடுக்கறது கிடையாது. ஆனா நாங்க அப்ப சின்னதா இருக்கும் போது எங்களை பேரண்ட்ஸும் திட்டுவாங்க, டீச்சர்ஸும் திட்டுவாங்க, எல்லார்கிட்ட இருந்து அடி வாங்கி வளர்ந்த காலம் அது. நாங்க டியூஷன் மேம்ல இருந்து ஸ்கூல் மேம் வரைக்கும் ரோட்ல போற வரவங்கல இருந்து யாருனாலும் நம்மள அடிப்பாங்க. நீங்க என்னன்னா பண்ணுங்க, தூக்கி போட்டு சாத்துங்கன்னு வாங்க. ஆனா ஆக்சுவலி நம்ம அப்படி வளர்ந்ததுதான் ஏதோ கொஞ்சம் வாழ்க்கைக்கு உருப்படியா நம்ம இருந்திருக்கோம். இப்ப நம்ம இந்த அளவுல இருக்கோம் அப்படின்னா இதை நாங்க ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறோம். சோ அதுதான் வந்து டியூஷன் மெமரிஸ். டியூஷன்ல வேற என்னெல்லாம் மெமரிஸ் இருக்கு? எனக்கு டியூஷன் பார்க்கும் போது அவ்வளோ லைக் நான் வெறும் 10th and 12th மட்டும் தான் டியூஷன். லைக் மத்தபடி எனக்கு இல்ல. எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு, ஸ்கூல் பனிஷ்மெண்ட்ஸ். எத்தனை பேர் என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ் வாங்கிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து பனிஷ்மெண்ட்னா ஸ்கூல்ல வந்து இந்த நெயில் கட் பண்ணாதது, ரிப்பன் போடாததுக்கெல்லாம் வந்துட்டு சிட்டப்ஸ் பண்ண வைப்பாங்க. அப்படிலாம் கிரவுண்டை சுத்தி ஓட வைப்பாங்க. இப்போ அதெல்லாம் இவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து நம்ம மேலே கேஸ் கொடுத்துருவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமான்ற மாதிரி. அது மட்டும் கிடையாது, முன்னாடிலாம் வந்து மேக்கப் அப்படின்னாலே காஜல் மட்டும்தான், காஜல் அண்ட் பேபி லிப்ஸ். ஆக்சுவலி நீங்க அது போட்டுட்டு போனாலே ஏதோ ஒரு கொலக்குத்தம் பண்ண மாதிரி எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீட்ல இருந்தே போட்டு வந்தாலே நம்மள திட்டுவாங்க, எதுக்கு நீ ஸ்கூலுக்கு வரியா இல்ல வந்து ஃபேஷன் ஷோ வரியா அப்படின்னு கேட்பாங்க. அது தப்பி தவிர நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க, அதை ஸ்பை போய் பிடி சார் கிட்டயோ மேம் கிட்டயோ மாட்டி விட்டாங்க, போச்சு. மொத்த கிளாஸ்க்கும் ரைட் பண்ணி இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ அது மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்டா ஒரு லிப் பாம் போட்டது தப்பாடான்ற மாதிரிதான். எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஹேர் உங்களுக்கு ஷோல்டர் லென்த்தோட கீழே வளர்ந்தா மேண்டேட்டரியா ஃபோல்ட் பண்ணிருக்கணும். சோ அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும். அண்ட் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா லைக் கான்வென்ட்னால சோ சர்டன் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. ஸ்கர்ட்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அது வந்து நீக்கு கீழே இருக்க கூடாது. அது வந்து மேண்டேட்டரியா உங்களோட நீக்கு கீழே தான் இருக்கணும். அண்ட் அது நீங்க போட்டீங்கன்னா, அண்ட் உங்க சாக்ஸ் எப்படி இருக்கணும்னா அந்த ஸ்கர்ட்டுக்குள்ள வர மாதிரி ஆங்கிள் சாக்ஸ்னு ஒன்னு அப்போ ட்ரெண்ட் ஆச்சு. காஃப் சாக்ஸ் போல. அந்த ஆங்கிள் சாக்ஸுக்குமே இன்னும் ஆங்கிள் ஆக்கி அது ஒரு ஸ்டைல் ஃபேஷன் சொல்லிட்டு சுருட்டி போட்ட டைம் அதெல்லாம் இருக்கு. அது போட்டதுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கின டைம் அப்படின்னு. இந்த லாங் இயரிங்ஸ் போட்டா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், மெஹந்திக்கு பனிஷ்மெண்ட் எதுக்கு இல்ல. எங்க ஸ்கூல்ல வந்து இந்த ஒரு ட்ரெண்டுமே இருந்தது. கேன்வாஸ் ஷூஸ் ஞாபகம் இருக்கா? ஒயிட் கேன்வாஸ் ஷூஸ். சோ அதுலயும் வந்துட்டு அந்த நார்மல் கேன்வாஸ் ஷூஸ் போடாம பவர் ஷூன்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து இன்னும் கொஞ்சம் பிரீமியமா அழகா இருக்கும். வெல்க்ரோ வச்சு வரும், அந்த ஒட்டுற மாதிரி வச்சும் வரும், நாட் போடுற மாதிரியுமே வரும், டைப் பண்ற மாதிரி. சோ அந்த ஷூ தான் வேணும்னு அடம் பிடிச்ச காலம்லாம் இருக்கு. அப்போ வந்து அது எக்ஸ்பென்சிவ். சோ அந்த மாதிரி ஷூஸ் போட்டு போய் சீன் போடுறது. இந்த இது கலர் டிஷர்ட்ஸ் இருக்கும், ஒரு டீமுக்குன்னு ஒரு டிஷர்ட்ஸ் வச்சிருப்பாங்க ஹவுஸ் வைஸ். அந்த டிஷர்ட்ஸ் வந்து டக்கின் பண்ணாம வெளியில விட்டுட்டு அப்போ ஒரு அடி வாங்குறது. சோ அதெல்லாம் வந்து இப்ப நினைச்சு பார்க்கும்போது நம்ம கிரிஞ்சாதான் பண்ணிருக்கோம்ல அப்படின்னு இருக்கு. பட் ஸ்டில் அ குட் மெமரி. சோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்கூல் ஃபேர்வெல் அது வந்து ரொம்ப லைக் மறக்க முடியாத ஒரு மெமரிஸா இருந்துச்சு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சாரி கட்டி முதல்ல ட்ரெஸ் அப் பண்ணி போன ஒரு டைம் வந்து அந்த ஃபேர்வெல் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம மேக்கப்னா என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. காஜல் போடுவோம், லிப் பாம் போடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு நம்மள க்ரூம் பண்ணி நம்மள ஒரு புது பர்சனா பார்ப்போம். ஏன்னா நம்ம சாரி எல்லாம் பெருசா கட்டி இருக்க மாட்டோம். சோ நமக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் சாரி, அதை இப்ப வரைக்குமே நிறைய பேர் வந்து எடுத்து பத்திரமா வச்சிருப்பாங்க. நானும் அப்படி வச்சிருக்கேன். சோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அன்னைக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணுவோம். எல்லார்கிட்டயும் நமக்கு சில பேரை பிடிக்காது, அவங்க கிட்ட கூட நம்ம நல்லா பேசுவோம். ஓகே நம்ம இதுக்கு மேல எப்ப பேச போறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு எனிமியா இருக்கவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆவாங்க. சோ அது வந்து இட்ஸ் a very very beautiful memory. அது எல்லாருக்குமே நடக்கணும். பட் காலேஜ்னு வரும்போது எங்களுக்குலாம் அது நடக்கவே இல்லை. பிகாஸ் இந்த கோவிட்னால காலேஜ்ல ஃபேர்வெல்னே ஒண்ணு இல்லை. பட் ஃபார்ச்சுனேட்லி ஸ்கூல்ல அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு. சோ எத்தனை பேர் இன்னும் உங்க சைல்ட்ஹுட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டச்ல இருக்கீங்கன்றத சொல்லுங்க. அதை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பீரியட்ல இந்த ஃபிளேம்ஸ் போட்டது,
ஸ்லாம் புக்ஸ் வச்சிருந்தது, அதெல்லாமே ஒரு ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு ஜேம்ஸ் வந்து யாருமே டினையே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒருத்தர் கூட கண்டிப்பா போட்டிருப்போம். அதுல வந்து சிஸ்டர்னு வந்துடுச்சுன்னா மன உளைச்சலுக்கே ஆளாயிடுவோம். அது நமக்கு இல்லைன்னா கூட மத்தவங்களுக்கு போட்டு பார்த்து அவங்கள அள வச்சு நான் வந்து பாக்குறேன். டீச்சர்ஸ் 2 பேருக்குலாம் போட்டு பார்த்திருக்கேன். அதை யாருன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம கிரஷோட நம்ம போடுவோம். அப்போ வந்து மேரேஜ்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு கன்ஃபார்மா கல்யாணம் ஆயிடும். இல்ல சிஸ்டர்னு வந்துச்சுன்னா அப்படியே அந்த ஃபீலிங்கே போயிடும். அவர் நம்ம சிஸ்டர் தான் போல அப்படின்ற மாதிரி ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு அப்போ. இப்போ மாதிரி எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி இல்ல. அப்போ இருந்த ஒரு கிரஷ் வந்து இட் வாஸ் வெரி கியூட். இந்த ஸ்லாம் புக்ல மை நேம் இஸ் அன்புகரசு ஐஏஎஸ். எனக்கு கலெக்டர் படிக்கணும்னு ஆசை. கண்டிப்பா கலெக்டர் ஆவேன். ரம்யா ஐஏஎஸ், நிவி டாக்டர் அப்படின்னு எத்தனை பேர் எழுதி அதுக்காக உண்மையா அச்சீவ் பண்ணி இப்போ அந்த பொசிஷன்ல இருக்கீங்கன்றத சொல்லுங்க மறக்காம. ஆமா, ஏன்னா அதுல பாதி பேர் எழுதுறது வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்களை எழுதுவோம். பட் இப்போ அதை போய் பார்த்தோம்னா அதுல ஒரு விஷயம் கூட நடந்திருக்காது. ஸோ ஸ்லாம் புக் வாஸ் வெரி ப்ரூட்டல். அதுக்கப்புறம் இந்த டீச்சர்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம அவங்களோட ஆட்டோகிராஃப் வாங்குறது, அவங்களோட மெயில் ஐடிஸ், நம்ம அவங்க கிட்ட பேசவே மாட்டோம். அந்த ஸ்கூல் லைஃப் முடிஞ்சக்கு அப்புறம் அவங்க கிட்ட டச்ல இருக்க மாட்டோம். ஆனாலும் அவங்க கிட்ட இருந்து போய் அந்த ஆட்டோகிராஃப், அந்த போன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் வாங்கினா ஒரு மாஸ் ஃபீலிங் வரும் தெரியுமா? அதெல்லாம் நம்மளோட டீச்சர்ஸ் கிட்ட போன் நம்பர் வாங்கிட்டோம்னா அவங்க வந்து ரொம்ப செலக்டிவான பீப்புள் கிட்ட தான் நம்பர் கொடுப்பாங்க. அந்த ஒரு கேட்டகரியில நீங்க வந்துட்டீங்க, கிளாஸ் கண்ட்ரோலே உங்ககிட்ட தான்ன்ற மாதிரி எல்லாருமே உங்ககிட்ட தான் கேட்பாங்க. எல்லாருக்கும் என்ன டவுட் வந்துருன்னா, மேம் உனக்கு மட்டும் கொஸ்டின் பேப்பர் சொல்லிட்டாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இருக்கான்றது எனக்கு தெரியல. இப்போ எல்லாமே ஆன்லைன் ஃபார்ம்ல நீங்க எப்படி சொல்றது, வீடியோஸ் அண்ட் இந்த மாதிரி ஜூம் செஷன்ல நீங்க படிச்சாலும் அந்த டீச்சர் கிட்ட நேரா கிளாஸ்ல உட்கார்ந்து திட்டு வாங்கி அந்த ரேண்டமா கனெக்ட் क्वेश्चंस எல்லாம் கேட்கும்போது ஒரு क्वेश्चंस ஹார்ட் அட்டாக்கே வரும். நம்ம நடிக்கலாம் செய்வோம் தெரியுமா? நம்ம தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து பில்டப் கொடுத்தோம், நம்மள கூப்பிட மாட்டாங்க. இப்ப கரெக்டா நம்மள கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய வாட்டி ஆகியிருக்கு. அதே மாதிரி கிளாஸ்ல எல்லாருமே வந்து ஹோம்ஒர்க் முடிக்காம ஒன்னா பனிஷ்மெண்ட் வாங்குறது, அதெல்லாம் பயங்கர ஜாலியா இருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கிளாஸ்லயே ஹோலி செலிப்ரேட் பண்ணி செம்ம திட்டு வாங்கணும். என்டையர் கிளாஸ் வந்து பிரின்சிபல் ரூம் கிட்ட போய் நின்னோம். அதெல்லாம் வந்து நமக்கு அப்ப மாசான ஒரு எபிக் டயலாக். இதுதான் worst batch I've ever seen. நம்ம கேட்டோம்னா நமக்கு அவ்வளவு பெருமையா இருக்கும். அந்த பேட்ச் நம்ம தான் இருக்கோம். அந்த மாதிரி ரொம்ப பெருமையான ஒரு மொமெண்ட். முட்டெல்லாம் மேல போட்டு அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் வாங்கி இந்த மாதிரி ஹோலி, அந்த தீபாவளிக்கு எல்லாம் முன்னாடி நாள் செலிப்ரேட் பண்றது ஸ்கூல்ல அப்படின்றதெல்லாம் ஸ்கூல்ல யாரு ஸ்பை இருக்கா, கிளாஸ்ல இருக்க ஸ்பை யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். அண்ட் இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் தெரியல, இந்த ஸ்பையா இருந்தா உங்களுக்கு என்ன யூஸ்? அது தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப மெமரபிளா நாங்க ரொம்ப செரிஷ் பண்ண எல்லா மொமெண்ட்ஸையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி பெஸ்ட் மொமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்களும் படிச்சு உங்க கூட சேர்ந்து சந்தோஷப்படுறோம். ஆல்சோ நாங்க இது ஒரு சீரீஸா கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கோம். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் எபிசோட் வி ஹேவ் ஸ்கூல் டேஸ். ஸோ இது மாதிரி நாங்க இன்னும் கண்டினியூ பண்ணணும், வேற என்னென்ன நாஸ்டாலஜியா மொமெண்ட்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையுமே கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.